யோசேப்பு அவருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இப்படி பல வருடங்கள் பல நாட்கள், வருடத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த யோசேப்பை பற்றி நாம் நினைப்பது மிகவும் நமக்கு ஒரு உத்வேகத்தை தருகிறது. எத்தனையோ பேர்களை நாம் மனதிலே வைத்து தியானித்தாலும் யோசேப்பு சூசேப்பர் அப்படின்னு சொல்லுகிற போது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு உத்வேகம் வருகிறது. குடும்பங்களுக்கு பாதுகாவலராக விளங்கக்கூடியவர், மரணத்திற்கு பாதுகாவலாக விளங்கக்கூடியவர், அத்தனை ஆன்மாக்களையும் தன் மகன் இயேசுவிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு புனிதர். ஆக குடும்பங்களிலே அமைதியும், குடும்பங்களிலே தகப்பனாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, கணவன்மார்களுக்கு இவர் ஒரு முக்கிய பங்காக, ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். இதே போலத்தான் எங்களுக்கும், துறவிகளாகிய எங்களுக்கும் அவருடைய நேர்மைத்தனமும் அவருடைய அறநெறியும் எங்களுடைய துறவற வாழ்வுக்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. ஆக இப்படி பார்க்கிற போது கூப்பிடுகிற நேரங்களில் எல்லாம் நம்முடைய தாய் திருச்சபையுடைய பிள்ளைகள் சொல்வது, இக்கட்டான நேரத்திலே யோசேப்பை அண்டி ஜெபம் சொல், அப்பொழுது நீ இயேசுவுடைய மீட்பை காண்பாய் என்பது. ஆக பலருக்கு பலவிதமான அனுபவங்கள் இருந்தாலும் இந்த மாலை நேரத்தில் நாம் திருச்சபையாக ஒன்று கூடி அவருடைய சிறப்பு பண்பாக விளங்கக்கூடிய நேர்மைத்தனத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். எல்லாருடைய மனதிலும் ஆசை உண்டுதான். அது எப்படிப்பட்ட ஆசை? நானும் நேர்மையானவனாக இருக்க வேண்டும், நானும் பொய் சொல்லக்கூடாது, நானும் பாகுபாடு பார்க்கக்கூடாது, நானும் கடவுளை சார்ந்து நிற்க வேண்டும் என்று நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. ஆனால் நாம் இந்த உலகில் வாழ்வதாலும் அல்லது நாம் இந்த உலகின் மீது பற்று கொண்டிருப்பதாலும் உலக காரியங்களுடைய கவலைகளும் எண்ணங்களும் அதிகமாக எண்ணங்களிலே இருப்பதால் நாம் நேரம் வருகிற போது நேர்மையற்ற தனத்தையே நாம் விரும்புகிறோம் அல்லது செய்கிறோம். ஆனால் அப்படி தவறிய பிறகு நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, நான் நேர்மையற்றவனாக இருக்கிறேனே, மறுபடியும் மன்னிப்பு பெற வேண்டும், மறுபடியும் நான் நேர்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாம் நேர்மையானவர் யார் என்று பார்க்கிற போது கடவுளுடைய விருப்பத்தை முற்றிலும் அறிந்தவராக அல்லது கடவுளுடைய ஞானத்தை முற்றிலும் கொண்டவராக இருப்பவர்தான் நேர்மையாளராக இருக்க முடியும். கடவுளுடைய ஞானம் இல்லாதவர் அல்லது கடவுளுடைய திருவுளத்தை அறியாதவர் நேர்மையாளராக இருக்க முடியாது. கடவுள் சொல்வது, அவருடைய திருவுளம் எல்லாம் நாம் நற்செயல்கள் புரியவும், நாம் எத்தகைய சூழலிலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கவும் தான் இருப்பதுதான் அவருடைய திருவுளம். ஆக யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழல் வந்தது, துன்பம் வந்தது, துயரம் வந்தது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் வந்தது. சமுதாயம் என்னை பற்றி எப்படி சொல்லுமோ, இந்த கருவுற்றிருக்கிற மரியாவை நான் ஏற்றுக்கொண்டால் சமுதாயம் என்ன நிலைக்கு என்னை தள்ளிவிடுமோ என்ற நிலையெல்லாம் வந்தது. ஆனால் அவர் ஒருபோதும் தயங்கியதில்லை. வானதூதர் வழியாக கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. எனவே அந்த வார்த்தையை மனதிலே கொண்டு நம்பிக்கையை கொண்டார். அதிலிருந்து சிறிதும் அவர் பிறளவில்லை, மாறாக நம்பிக்கை கொண்டு இறுதி வரை அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பாளராக, கண்காணிப்பாளராக இருந்தார். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவர் நேர்மையாளராய் இருந்ததால் கடவுளுக்கு பிடித்தமான வாழ்வு. இன்றைக்கு நம்முடைய நேர்மையாளருடைய குணங்கள் என்ன என்று பார்க்கிற போது கடவுள் மீது நாம் முற்றும் நம்பிக்கை கொண்டிருப்போம். ஆனால் வேதான பார்க்கிறோம், இறை பற்று கொண்டிருப்போம். ரோமியருக்கு எழுதப்பட்ட மடலில் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம், நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர். ஆக நேர்மைத்தனம் கொண்டிருக்கிறவர் எந்நாளும் வாழ்வு பெறுவர், அவர் சாக மாட்டார். வாழ்க்கையில் இன்பங்கள் வரும், துன்பங்கள் வரும், கசப்பான எண்ணங்கள் அனைத்தும் வரும். ஆனால் இவர் ஆண்டவருடைய திருவுளத்தை மையப்படுத்தி கொண்டதால் அதை அடைவதற்கும் அதை செய்வதற்கும் தான் இவர் முன்னேறி செல்வாரே ஒழிய உலகம் கருதுவது போல அவர் இருக்க மாட்டார். இரண்டாவது குணங்கள் பார்க்கிற போது
கடவுளுடைய சித்தத்திற்கு குரலுக்கு கீழ்ப்படிபவராக இருக்கிறார். கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிற போது நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். ஆசிரிய பெருமக்களுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். உங்களை சார்ந்து நின்று வழிநடத்தக்கூடிய ஆசிரிய பெருமக்கள், சமயத்தை சார்ந்த அறநெறியாளர்கள், இவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் என்றாலே நாம் உலகத்தை சார்ந்திருப்பதால் நாம் கேட்பதெல்லாம் இவனுக்கு ஏன் நான் கீழ்ப்படிய வேண்டும், எனக்கு எல்லாம் தெரிந்தது இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவே தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததால் நாமும் கீழ்ப்படிய வேண்டும். இது ஒரு ஆசீர்வாதமாக நினைக்க வேண்டும். போட்டியால் அல்ல, நான் கீழ்ப்படிந்தால் உலகம் என்ன நினைக்குமோ என்று அல்ல. மாறாக கீழ்ப்படிவதன் மூலமாக ஒருவருடைய திருவுளத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். கணவருக்கு கீழ்ப்படிவதாலோ, மனைவிக்கு கீழ்ப்படிவதாலோ, ஆசிரியர் பெருமக்களுக்கு கீழ்ப்படிவதாலோ நான் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. மாறாக நாம் உயர்த்தப்படுகிறோம். இன்னும் புரிதலுக்குரிய வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்கிறோம். அன்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்கிறோம். அடுத்தவருடைய மனநிலையில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் உயர்த்தப்படுகிறோம். எனவே நேர்மையாளருடைய குணமாகி கீழ்ப்படிதல் என்ற பண்பிலே நிலைத்திருப்பார்கள். மூன்றாவதாக நன்மை செய்யக்கூடிய மனநிலை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இதைத்தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நாம் அழுது புலம்புகிற போது, அல்லது மரண தருவாயில் இருக்கும்போது, அல்லது குடும்பம் சார்ந்த எத்தகைய பிரச்சனைகள் வருகிற போது யோசேப்பிடம் சொல்லுகிற போது அவர் தொடர்ந்து நன்மைத்தனத்தின் ஊற்றாக இருக்கிறார். எல்லா குடும்பங்களிலும் நிறைவு குறை இருக்கத்தான் செய்யும். யோசேப்பு தன்னுடைய ஆசிரினால், பரிந்துரையினால் குடும்பங்களை உயர்த்துகிறார். எனவே யோசேப்பிடம் செல்ல நாம் தயங்கக்கூடாது. யோசேப்பிடம் விளக்கக்கூடிய நற்பண்புகளை நாம் தியானித்து நாமும் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ யோசேப்பை பற்றி கொள்வோம். யோசேப்பு சென்ற நேர்மையான பாதையிலே நடக்க முயற்சி எடுப்போம். அதன் மூலமாக நம்முடைய குடும்பங்கள் நாமும் உயர்த்தப்படுவோம். ஆமென்.